அதுதான் இன்னைக்கு 2029 வரைக்கும் அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. 29லயும் நாங்க தான் வருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மிச்சம் மீதி இருக்கிறதையும் முடிச்சு விட்டுட்டு போறதுக்காக. ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு தடையா இருக்கு. தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு தடையா இருக்கு. இங்க இருக்கிற பெண்கள் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அது அவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கு. பெண்கள் வீட்டில இருந்து வெளியில அவங்க சொந்த கால்ல நிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்யறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் அப்படின்றது அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்களுடைய அந்த ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும் இல்லையா, பெண்கள் இப்படி எல்லாம் இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய வசதி, எந்த கேள்வியும் கேட்காமல் இருந்தா ஒரு பெரிய வசதி. அப்ப அது எல்லாமே இங்க கேள்விக்குள்ளாக்கப்பட்டு பெண்கள் சரிநிகர் சமானமாக எல்லா இடங்களிலும் அமரும் போது இயல்பாகவே இதை எல்லாவற்றையும் தான் அடிப்படை கொள்கையா வச்சிருக்கிற அந்த சனாதனிகளுக்கு ஒரு பெரிய அடி விழுது இங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லாத விஷயங்களை எல்லாம் பெருசா பூதாகரப்படுத்தி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படின்ற ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படின்றது வெறும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை மட்டுமே கிடையாது. அது ஒரு சமூகத்தினுடைய ஒரு உளவியலும் அதுல இருக்கு. அப்போ இது நடந்தால் உடனடியாக அங்கே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது, எப்படி அதை ஒரு அரசு அணுகுகிறது, ஒரு முதலமைச்சர் அதை எப்படி பார்க்கிறார், இதை எல்லாத்தையும் பார்க்க தவறிட்டு குற்றவாளிகளுக்காக, அதாவது பாலியல் குற்றவாளிகளுக்காக ஊர்வலம் போனவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, சாஸ்திரங்கள் சடங்குகள் எல்லாத்தையுமே சொன்னாரு, தாலிய கலட்டுங்கன்னு சொன்னாரு. இன்னும் அதை விட என்ன எல்லாமே அவர் சொன்னாரு. யாருமே அவர் சொன்னதை நாங்கெல்லாம் யாரும் அவையோ அவர் அப்படிலாம் சொல்லலைங்க, அப்படிலாம் நாங்க சொல்லவே போறது கிடையாது, இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. அவர் பேசினது எழுதுனது எல்லாமே இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா இருக்கு. யார் வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம். அதெல்லாம் யாரும் எடுத்து வச்சு பூட்டெல்லாம் இல்ல. சில சொல்றாங்கல்ல எல்லாத்தையும் நீங்க பூட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் பூட்டி வைக்கல. எங்க அக்கா அருள்மொழி அக்கா வந்திருக்காங்க. பெரியார் திடல் போனீங்கன்னா எவ்வளவு புத்தகங்கள் வேணாலும் நீங்க தாராளமா எடுத்து படிக்கலாம். இல்ல உங்களுக்கு லைப்ரரிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் கிடைச்சிருக்காது, ஏன்னா நீங்க அந்த இடத்துல இல்ல, படிக்கிற இடத்துல. அப்படி ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூட செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அப்போ இல்லாத அவதூறுகளை அந்த உரை வீச்சுகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினது. இதுக்கு எல்லாம் பின்னாடி எல்லோருமே ரவிக்கை போட ஆரம்பிச்சுட்டாங்கன்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எவ்வளவு ஒரு நெகட்டிவா இவங்க மாத்தி சொல்றாங்கன்னு பாருங்களேன், இல்லையா? அப்ப இத காலம் காலமாக இது மாதிரியான அவதூறுகள் தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதை யாரும் என்ன பண்ணக்கூடாது, அவ்வளவு எளிதில் கடந்து போயிடக்கூடாது. அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எப்பொழுதுமே சனாதனவாதிகளுக்கு பெண்கள் பற்றிய அக்கறையோ அல்லது பெண்கள் முன்னேற்றத்தின் மீதான ஒரு அக்கறையோ கிடையவே கிடையாது. அவர்களுக்கு திரும்பவும் நம்ம எல்லாம் கொண்டு போய் அடுப்பங்கரைக்குள்ளையும் படுக்கை அறைக்குள்ளையும் போட்டு அடைச்சு வச்சிடணும். இதுதான் அவர்களினுடைய திட்டம் அப்படின்றது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த எங்கள் பேரவையினுடைய தோழர்கள் கடுமையான உழைப்பு கொடுத்திருக்காங்க. அவர்களுக்கு முதல்ல ஒரு பெரிய கரவொலி எழுப்பி பாராட்டும்படி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்களை போன்ற அமைப்பு, ஒரு சிறிய கருத்து பரப்பல் அமைப்பு என்பது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறது எங்களுக்கு ஒரு பெரிய மாநாடு நடத்துறதுக்கு சமம். ஏற்கனவே இந்த கூட்டம் தாம்பரம் பகுதியில் நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். இப்போ அதை பல்லாவரத்துக்கு மாற்றி இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட கொஞ்சம் கூட மனம் தளராமல் எங்க கூட்டம் போட்டாலும் நம்முடைய மக்கள் கருத்துக்களை கேட்பதற்கு, அதுவும் பெரியாரும் பெண்களும் அப்படின்ற தலைப்பு வைக்கிற போது கண்டிப்பா இந்த கூட்டத்திற்கு வருவாங்க, நம்ம கருத்துக்களை கேட்பதற்கு சொல்லிட்டு நம்பிக்கையோடு எங்களுடைய தோழர்கள் இங்கே களப்பணியாற்றினாங்க. அதற்கு ஏற்றாற்போல இங்கே பெருந்தளாக நீங்க எல்லாம் கூடியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய தோழர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இன்றைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் நாள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பெண்களுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. பிங்க் ஆட்டோ அப்படின்னு ஒரு திட்டம். பொதுவா பிங்க் கலர் அப்படின்றது பெண்களை குறிப்பதாக, அப்புறம் அந்த ப்ளூ அப்படின்றது ஆண்களை குறிப்பதாக அப்படி ஒரு இது இருக்கு இல்லையா? அதனால பிங்க் ஆட்டோ தொடங்கி வச்சிருக்காங்க. அது ஏன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெண்களை
சுய தொழில் முனைவோர்களாக, இன்னும் சொல்லப்போனால் சுய தொழில் செய்பவர்களாக, பொருளாதாரத்தில் அவங்க சொந்த காலில் நிற்கக்கூடியவர்களாக மாற்றுகின்ற ஒரு திட்டமும் கூட இந்த பிங்க் ஆட்டோ அப்படின்ற ஒரு திட்டம். பொதுவா சொல்லுவாங்க, டிரைவிங் கத்துக்கிற பெண்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டூ வீலர் ஓட்ட தெரிந்த பெண்களுக்கும் கார் ஓட்ட தெரிஞ்ச பெண்களுக்கெல்லாம் வந்து தன்னம்பிக்கை கூடுதலா இருக்கும், அவங்க ரொம்ப துணிச்சலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து பிங்க் ஆட்டோ ஒரு 150 ஆட்டோக்கள் நினைக்கிறேன் இன்னைக்கு. அப்போ அத்தனை துணிச்சல் மிக்க பெண்களை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு பக்கம் விளையாட்டு துறையில் பெண்களை வந்து ஊக்குவிக்கிற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. நிறைய திட்டங்கள் குறித்து இங்க பேசி எங்களுடைய தோழர்களே நிறைய பட்டியலிட்டாங்க. வரவேற்புரை ஆற்றிய ஸ்ரீஷா வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் எல்லாம் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்றத வரிசையா பட்டியல் போட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு தோழர்களுமே அதை சொன்னாங்க. 1973 காவல்துறையில் முதல் முறையாக பெண்களை பணியில் சேர்த்தது அப்படிங்கிறது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதுதான். அது தொடங்கி எல்லா திட்டங்களையும் சொன்னாங்க. பெண்களுக்கான சொத்துரிமை கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில், அதற்கு வித்திட்டது என்பது செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு, இது எல்லா விவரங்களையும் சொன்னாங்க. இப்ப திராவிட மாடல் அரசு, அப்ப நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுக்கு மேல என்னதான் திட்டங்களை கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது இங்கே பெண் கல்வியில் நாம தான் முன்னேறின நிலையில இருக்கோம். தமிழ்நாடு தான் வந்து முதலிடத்துல இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நாம தான் வந்து என்ன பண்றோம், முன்னணியில இருந்துட்டு இருக்கோம். உயர்கல்விக்கு போகிற பெண்களினுடைய எண்ணிக்கை இங்கதான் அதிகம். அதை விட என்னன்னா, தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற பெண்கள் இந்திய அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 48 விழுக்காட்டினர் தமிழ்நாட்டை சார்ந்த பெண்களா தான் இருக்காங்க. அப்போ இவ்வளவு திட்டங்கள் இங்க ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டோம், இதுக்கு மேல என்ன பெண்களுக்கு திட்டங்கள் கொண்டு வந்துட முடியும்னு நினைச்ச நேரத்துல அடுத்தடுத்த திட்டங்கள் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதுல இருந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விடியல் பயணம் திட்டம் தொடங்கி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், பெண்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டம், வரிசையா இந்த மாதிரி திட்டங்கள். இப்ப பிங்க் ஆட்டோ, தோழி விடுதி, நீங்க யோசிச்சு பாருங்க. முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி நகரங்களுக்கு யாராவது பெண்கள் ஒரு இன்டர்வியூக்கு வரணும்னாலோ, ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு வரணும்னு சொன்னாலோ, இல்ல ஒரு கல்லூரியில சேர்த்து விடணும்னு சொன்னாலோ எப்படி வருவாங்க? ஊர்ல இருந்து யாராவது ஒருத்தர் அவங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் அந்த வெயிட்டிங் ஹால்ல உட்கார்ந்து இருந்து அதுக்கப்புறம் அவங்களை என்ன பண்ணுவாங்க, பத்திரமா ஊருக்கு கூட்டு போவாங்க. அப்படிதான் இருக்கும். பெண்களை வெளியூர்ல போய் வேலை செய்யறதுக்கோ அல்லது வந்து தூரமா இருக்கிற ஒரு கல்லூரியில போய் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கோ ஒரு பெரிய தயக்கம் இருந்துட்டு இருந்துச்சுல்ல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தோழி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே வந்து பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதியை வந்து நடத்துறாங்க. அப்போ என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இங்க நடைமுறைப்படுத்துறாங்கன்றத இன்னைக்கு வட மாநிலங்கள் எல்லாம் ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிலையை இன்றைக்கு தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. இப்ப இதுல என்ன சிக்கல் தெரியுமா? ராகிலா பேசும்போது சொன்னாங்கல்ல, எதெல்லாம் வந்து பெண்களை இங்க வந்து அடிமைகளாக்கி வச்சிருக்கு, எந்தெந்த கூறுகள் எல்லாம். மதம் ஒரு பக்கம் பெண்ணை அடிமைப்படுத்தினால் இன்னொரு பக்கம் ஆணாதிக்கமும் வந்து மதத்தினுடைய ஒரு கூறு. அதுல இருந்து தான் அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. நீங்க வந்து மனுநீதி அப்படின்றது ஒரு மதத்தினுடைய ஒரு சட்ட புத்தகம் தானே அவங்களுக்கு. அப்ப அதில் சொல்லப்பட்டிருக்கிறத மாதிரி பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கான எல்லா விஷயங்களையும் இப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அந்த நிலை மாறி இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய போராட்டம், நீங்க அப்பெல்லாம் வந்து பெரியார் அவர்களினுடைய மாநாடுகள், திராவிட இயக்கத்தினுடைய மாநாடுகளா இருந்தாலும் சரி, கூட்டங்கள் பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி, அங்கே வரவேற்பாளர்களாக பெண்கள் இருந்தாங்க. பெண்களை மேடையில் ஏற்றி அழகு பார்த்த இயக்கம் திராவிட இயக்கம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நாங்க வந்து பெண்கள் மட்டுமே ஆன ஒரு மேடையை நாங்க இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மகளிர் நாள் கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே ஒரு அரங்குகளில் நிறைய நடக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஆனால் ஒரு பொது வெளியில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பொதுக்கூட்டமாக மகளிர் நாள் கூட்டங்கள் நடக்குதா அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனா நாங்க அப்படிதான் நடத்தணும்னு விரும்பணும். ஏன்னா இது வெறுமனே பெண்களுக்கு மட்டுமே சொல்லப்பட வேண்டிய செய்திகள் கிடையாது. இது அனைவருக்கும் சொல்லப்பட வேண்டிய செய்திகளோடு இங்கே நம்முடைய சிறப்புரையாளர்கள் இங்க காத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரு பொதுக்கூட்டமாக நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்ப புதுசா ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாட்டுல சங்கிகள் வந்து கிளப்பி விடுறாங்க. தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல,
பெண்களுக்கு இங்க வந்து நிறைய பாதுகாப்பற்ற சூழல் தான் இருக்கு அப்படின்லாம் நிறைய கிளப்பி விடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் பாக்குறேன்னா, இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களை விட இங்கேதான் பெண் முன்னேற்றம் அதிகமா இருக்கு. பெண் கல்வி பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தான் அதிக எண்ணிக்கையில பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க. வேலைக்கு போற பெண்களினுடைய விகிதம் இங்கதான் அதிகம். விளையாட்டு துறையில் சாதிக்கின்ற அளவுக்கு பெண்கள் இங்கதான் அதிகமா இருக்காங்க. அப்ப இது எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்குள் ஒரு அச்சம் வருது. ஏன் வந்து சங்கிகளுக்கும் சனாதனிகளுக்கும் ஒரு அச்சம் வருது அப்படின்னா, நாம எத்தனையோ ஆண்டுகளாக கடவுளின் பெயரால நம்ம என்ன பண்ணி வச்சோம், பெண்கள் எல்லாம் நீங்க எல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்திட்டங்கள் எல்லாம் போட்டு அவங்கள ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்தோம். இன்னைக்கு இந்த திராவிட இயக்கம் வந்து இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சு விட்டுட்டாங்களே. பெண்கள் வந்து வீட்டுல இருந்து வெளியில வந்து அவங்க சொந்த காலில் நிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்யறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் அப்படின்றது அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்களுடைய அந்த ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும் இல்லையா, பெண்கள் இப்படி எல்லாம் இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய வசதி, எந்த கேள்வியும் கேட்காமல் இருந்தா ஒரு பெரிய வசதி. அப்ப அது எல்லாமே இங்க கேள்விக்குள்ளாக்கப்பட்டு பெண்கள் சரிநிகர் சமானமாக வந்து எல்லா இடங்களிலும் அமரும் போது இயல்பாகவே இதை எல்லாவற்றையும் தான் அடிப்படை கொள்கையா வச்சிருக்கிற அந்த சனாதனிகளுக்கு ஒரு பெரிய அடி விழுது இங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லாத விஷயங்களை எல்லாம் பெருசா பூதாகரப்படுத்தி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் நாள் தினத்துல அந்த நாள்ல வந்து ஆற்றிய அந்த உரையை நீங்க கேட்டீங்கன்னாலே தெரியும், பெண்கள் மேல் எத்தனை அக்கறையோடு பெண்கள் முன்னேற்றத்தில் எவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு. அதனாலதான் சபானா பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்நாடு முதலமைச்சரே அப்பா அப்படின்னு. தமிழ்நாடு முதலமைச்சரே பெண்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதியரசர் இக்பால் அவர்கள் அவங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கும் கூட தமிழ்நாடு முதலமைச்சரை அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சங்கிகளினுடைய தலைவர்கள் அவங்களெல்லாம் இந்த நாடு எப்படி பார்க்குது, அவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அது பிரதமராக இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்கள பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னா அது நாகரிகமா பேச முடியாது அப்படின்ற அளவிற்கு அவங்களுடைய செயல்பாடுகள், பெண்களுக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாமே இருக்கு. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு என்னடா இது, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை இப்படி வந்து கொண்டாடுறாங்களே, அப்பா அப்பான்னு கொண்டாடுறாங்களே, அதுவும் குறிப்பாக பெண்கள் இவ்வளவு கொண்டாடுறாங்களே அப்படின்றப்போ ஒரு லேசான ஒரு பொறாமை, கடுமையான எரிச்சல் இதெல்லாம் அவங்களுக்கு வர்றதுன்றது இயல்பான ஒன்றுதான். ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படின்றது வெறும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை மட்டுமே கிடையாது, அது ஒரு சமூகத்தினுடைய ஒரு உளவியலும் அதுல இருக்கு. அப்போ இது நடந்தால் உடனடியாக அங்கே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது, எப்படி அதை ஒரு அரசு அணுகுகிறது, ஒரு முதலமைச்சர் அதை எப்படி பார்க்கிறார், இதை எல்லாத்தையும் பார்க்க தவறிட்டு குற்றவாளிகளுக்காக, அதாவது பாலியல் குற்றவாளிகளுக்காக ஊர்வலம் போனவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், காஷ்மீர்ல ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கோயிலுக்குள்ளேயே கொலை செய்யப்பட்ட போது அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜகவினுடைய அமைச்சர்கள் உட்பட எம்பிக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, தெருவுல ஊர்வலமா போனாங்க. அந்த மாதிரி வெக்கங்கட்ட செயல் எல்லாம் எங்க நடக்காது, தமிழ்நாட்டுல நடக்காது. ஆனா இன்னைக்கு இது எல்லாம் தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன் இவ்வளவு ஒரு என்ன சொல்றது, பெண்களை மதிக்கிற ஒரு நாடாக, ஒரு மாநிலமாக தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய கேள்வியா இருக்கு. பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, சாஸ்திரங்கள் சடங்குகள் எல்லாத்தையுமே சொன்னாரு, தாலிய கலட்டுங்கன்னு சொன்னாரு. இன்னும் அதை விட என்ன எல்லாமே அவர் சொன்னாரு. யாருமே அவர் சொன்னதை நாங்கெல்லாம் யாரும் அவையோ அப்படிலாம் சொல்லலைங்க, அப்படிலாம் நாங்க சொல்லவே போறது கிடையாது, இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. அவர் பேசினது எழுதினது எல்லாமே வந்து இன்னைக்கு ஆதாரபூர்வமா இருக்கு, யார் வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம். அதெல்லாம் யாரும் எடுத்து வச்சு பூட்டெல்லாம் இல்லை. சில சொல்றாங்கல்ல எல்லாத்தையும் நீங்க பூட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் பூட்டி வைக்கல. எங்க அக்கா அருள்மொழி அக்கா வந்திருக்காங்க. பெரியார் திடல் போனீங்கன்னா எவ்வளவு புத்தகங்கள் வேணாலும் நீங்க தாராளமா எடுத்து படிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து லைப்ரரிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் கிடைச்சிருக்காது, ஏன்னா நீங்க அந்த இடத்துல இல்ல, படிக்கிற இடத்துல. அப்படி ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூட செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அப்போ இல்லாத அவதூறுகளை கொண்டு வந்து நிறுத்துற வேலையை இங்க வந்து சில கைகூலிகள், சில சங்கிகள், சில முட்டாள்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க.
பெண்களுக்கென்று ஒரு தலைவர், அனைத்து பெண்களுக்கும், நீங்க வந்து தமிழ்நாட்டு பெண்களா அல்லது வந்து இந்திய அளவிலான பெண்களான கிடையாது, அனைத்து பெண்களுக்குமான ஒரே ஒரு தலைவர், அனைவராலும் கொண்டாடப்படுகிற தலைவராக அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தலைவராக இருப்பவர் தந்தை பெரியார் மட்டும்தான். பெண்கள் வந்து பூஜை பண்ணுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் அவர்களுக்கு பெரியாரை பிடிக்கும். நீங்க தமிழ்நாட்டு பெண்கள் கிட்ட போய் மைக்க நீட்டினீங்கன்னா தந்தை பெரியார் குறித்து ஒவ்வொரு பெண்ணும் குறைஞ்சது 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது பேசுவாங்க, சொல்லுவாங்க. பெண்கள், பெரியார் தான் எங்களை வந்து படிக்க வைக்கணும்னு சொன்னாரு, பெண்களை படிக்க வைக்கணும்னு பெரியார் தான் சொன்னாரு. பெண்கள் என்ன பண்ணுங்க, வீட்டை விட்டு வெளியில வந்து பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்கன்னு எங்க பெரியார் தான் எங்களை அழைச்சாரு. அவர் தான் வந்து சொத்துரிமை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டாரு. அவர் தான் எங்க கையில இருக்கிற கரண்டியை புடுங்கி போட்டுட்டு புத்தகத்தை கையில கொடுங்கன்னு சொன்னது எங்க ஐயா பெரியார் தான். இதெல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் சொல்லக்கூடியவையாக இருக்கும். இப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது எவ்வளவு துணிச்சலாக பெரியாரை பெண்களுக்கு எதிராக கொண்டு வந்து இவங்க நிறுத்துறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. இது ஐயா பெரியார் அவர்களே வந்து சொல்றாரு. ஒரே ஒரு அதாவது என்னன்னா, இப்ப இல்லைங்க, ஒவ்வொரு முறையுமே நம்ம நாட்டுல என்ன நடந்திருக்கு, தமிழ்நாட்டுல இந்த எலெக்ஷன் வரும்போதெல்லாம், எலெக்ஷன் நெருங்கும் போதெல்லாமே இப்படியான அவதூறுகளை பரப்புவதை நம்முடைய இன எதிரிகளும் துரோகிகளும் வந்து ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் வந்து ஏற்கனவே இங்க பேசின மாதிரி ஐயாவுக்கு பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை அவருடைய என்ன சொல்ற சொல்லாததை எல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல வாயில வடை சுடுற மாதிரி அடிச்சு விட்டு போறது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, பெரியார் வந்து கர்ப்பப்பையை அறுத்தறிய சொன்னார் அப்படின்னு. அவர் கர்ப்ப ஆட்சின்னு ஒரு புத்தகமே எழுதி இருக்கிறாரு, வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல சொல்லி இருக்காரு, பிள்ளை பெறுவதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு, பெண்கள் மேம்பாட்டுக்கு தடையா இருக்குன்னு சொன்னா நீ பிள்ளையே பெத்துக்காதன்னு அவர் பேசி இருக்காரு. என்னவோ ஒரு ரூம்ல உட்காந்துட்டு 10க்கு 10 அறையில உட்காந்துட்டு போர்டு வச்சுக்கிட்டு எழுதினா எல்லாம் கிடையாது தந்தை பெரியார். பொது மேடையில மக்கள் மத்தியில பேசியவர் தந்தை பெரியார். அப்போ இது எல்லாமே பதிவா இருக்கும் போது இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து சொல்லும் போது ஐயா சொல்றாங்க, இதோட நான் இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய அவதூறுகளுங்க. பெண்கள் வந்து கர்ப்பப்பையை அறுத்தறிய சொன்னாரு, தாலி அறுத்தறிய சொன்னாரு, அதை சொன்னாரு, இதை சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்கல்ல. ஆனால் அதற்கு பின்னால் என்ன அப்படிங்கறதெல்லாம் யாரும் பேசுறதுல, அது நிறைய கூட்டங்களை நம்ம பேசியிருக்கோம். இப்போ ஐயா பெரியாரே ஏன் இவங்க இதையெல்லாம் சொல்றாங்க என் மேல அப்படிங்கறத பத்தி அவர் சொல்றாரு. அதாவது 1968 டிசம்பர் 11ஆம் நாள் வந்து சென்னையில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல ஐயா பேசினத திராவிடர் கழகத்தினுடைய துணை தலைவர் ஐயா கவிஞர் கலிப்பமுன்றன் அவர்கள் வந்து எடுத்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அது என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் நேரத்தில், இது வந்து ஐயா பெரியாருடைய உரை, சரிங்களா? எலெக்ஷன் நேரத்தில் இப்படியெல்லாம் செய்வது சாதாரணம். ராமசாமி நாயக்கர் பரீட்சையெல்லாம் ரவிக்கை போட்டுக் கொண்டார்கள் என்று தாழ்த்தப்பட்ட பெண்ணை கேவலமாக சொன்னார் என்று விளம்பர நோட்டீஸ்கள் எல்லாம் போட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர் ஆதரிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று வால் போஸ்டர் ஒட்டி இருக்கிறார்கள். எங்க எப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. நான் சொன்னது உண்மைதான். நான் தாழ்த்தப்பட்ட பெண்கள் இதற்கு முன் ரவிக்கை போடக்கூடாது, போட்டால் அடிப்பார்கள், மேலே துணியே போடக்கூடாது. அப்படி இருந்த சமுதாயம் கால மாறுபாட்டால் எப்படி ஆகியிருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு ரவிக்கை இல்லாமல் அவர்களை பார்க்க முடியவில்லை என்று சொன்னேன். இதை கொண்டு அந்த இன மக்களை எனக்கு விரோதமாக தூண்டவும், நான் ஆதரிக்கின்ற கட்சிக்கு ஓட்டு போடாமல் செய்வதற்காக கிளப்பி விடப்பட்டதே ஆகும். யோசிச்சு பாருங்க. இதுதான் வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாருன்னு இன்னும் இவங்க சொல்லிட்டு அலையிறாங்க. அதாவது அந்த பெண்கள் தெரியும், அதாவது தோல் சீலை போராட்டம் சொல்லிட்டு ஒண்ணு நம்ம நாட்டில் நடந்துச்சுங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பெண்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெண்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி, எழுதப்படாத விதி அப்படின்றது அங்க இருந்துச்சு. அதை எதிர்த்து நடந்த போராட்டங்கள், எவ்வளவோ போராட்டங்கள் நடந்துச்சு. அதுல நங்கேலி என்ற ஒரு பெண் அந்த முளைவெறி விதித்ததற்காக அந்த பெண் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய முளையை அறுத்து
வாழை இலையில் வைத்து என்ன பண்ணாங்க, அங்க வந்து அதிகாரிகளுக்கு கொடுத்தது. இதெல்லாம் அங்க இருக்கிற வரலாறு. அப்போ இவ்வளவு அநியாயங்கள் நடந்த ஒரு காலகட்டம் எல்லாம் மாறி நிறைய போராட்டங்கள், தலைவர்களினுடைய அந்த உரை வீச்சுகள், விழிப்புணர்வு ஏற்படுத்தினது. இதுக்கு எல்லாம் பின்னாடி எல்லோருமே ரவிக்கை போட ஆரம்பிச்சுட்டாங்கன்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எவ்வளவு ஒரு நெகட்டிவா இவங்க மாத்தி சொல்றாங்கன்னு பாருங்களேன், இல்லையா? அப்ப இத வந்து காலம் காலமாக இது மாதிரியான அவதூறுகள் தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதை யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, அவ்வளவு எளிதில் வந்து கடந்து போயிடக்கூடாது. அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எப்பொழுதுமே சனாதனவாதிகளுக்கு பெண்கள் பற்றிய அக்கறையோ அல்லது பெண்கள் முன்னேற்றத்தின் மீதான ஒரு அக்கறையோ கிடையவே கிடையாது. அவர்களுக்கு திரும்பவும் நம்ம எல்லாம் கொண்டு போய் அடுப்பங்கரைக்குள்ளையும் படுக்கை அறைக்குள்ளையும் போட்டு அடைச்சு வச்சிடணும். இதுதான் அவர்களினுடைய திட்டம் அப்படின்றது. அதுதான் இன்னைக்கு 2029 வரைக்கும் அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. 29லயும் நாங்க தான் வருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, மிச்சம் மீதி இருக்கிறதையும் முடிச்சு விட்டுட்டு போறதுக்காக. ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு தடையா இருக்கு. தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு தடையா இருக்கு. இங்க இருக்கிற பெண்கள் ரொம்பவே வந்து தெளிவா இருக்காங்க. அது அவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ்நாட்டினுடைய தந்தையாக இருக்கின்ற தந்தை பெரியார் குறித்த அவதூறுகள்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் இங்க இருக்கிற பெண்கள் ரொம்பவே தெளிவானவர்கள். ஏன்னா மகளிர் நாள் கூட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம மாநிலத்துல நடக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கருத்துரையோடு கூட ஒரு கூட்டங்களாக எங்கேயும் நடக்குதான்னு எனக்கு தெரியல. அதனால விழிப்போடு இருங்கள். இங்க இருக்கிற பிள்ளைகள் வந்திருக்கீங்க, வாட்ஸ்அப்லயும் வெறுமனே யூடியூப்லயும் வர்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க, அதுதான் உண்மை அதுதான் வரலாறுன்னு நினைச்சிடாதீங்க. அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. அது எல்லாமே வந்து என்னது, அது நிறைய பொய்களும் கலந்து வருது. அதை வடிகட்டி எடுக்க வேண்டியது உங்களுடைய பகுத்தறிவுக்கு உட்பட்டது. நீங்க நிறைய புத்தகங்களை படிங்க. நிறைய பிள்ளைகள் வந்திருக்கீங்க, விளையாட்டு வீராங்கனைகள் வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த திறமைக்கு மதிப்பளிக்கின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அது இன்னும் தொடரணும். நீங்க இன்னும் நிறைய பேருக்கு வழிகாட்டிகளாக வரணும்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை போன்ற இதே ஆட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் சொன்னா, அது பெண்களாகிய நம்முடைய கையில் பெரும்பான்மையான கடமை இருக்கிறது அப்படிங்கறத நான் நினைவுபடுத்துறேன். நன்றி, வணக்கம்.